ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். என்ன நீ அதுலலாம் வீடியோஸ் போடணும், ஏன் இதில் போடுற அப்படின்னு. ஸோ அதுலேயுமே ஜேகேக்கு வரும். அது நான் இன்னும் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ சரி, இந்த சேனல்லையுமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நிறையா பேர் அந்த சேனலில் வீடியோஸ் ப்ரைவேட்டில் இருக்குக்கா, காணும், நிறைய இது காணோமே அப்படின்னு. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் நான் வாட்ஸ்அப் சேனலில் ஒரு கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். எதனால் நம்ம எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நிறைய வீடியோஸை ப்ரைவேட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ அதுதான் ரீசன். ஸோ டோன்ட் வரி, அதுலேயுமே வீடியோஸ் வரும், இதுலேயுமே வரும். இது ரெண்டுலேயுமே வீடியோஸ் போடுவேன். இதில்ன்னு மட்டும் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி ஜிம்மின்க்கு போட்டிருந்த கோல்டு சிஓ அண்ட் ஆர்எம்க்கு போட்டிருந்த தேங்க்ஸ் டு எனிமி அண்ட் ஜேகேக்கு போட்டிருந்த அந்த கிங் எஃப்எஃப் எல்லாமே ஒரு 1 இயர், ஒரு 1.5 இயர் இருக்கும். ஸோ முன்னாடி ஆரம்பித்த சேனலில் போட்டது, அதை பேசல் ஃபிக்ஸ் 2.1 ஆரம்பிச்சிருக்கணும். பட் வேறு நேமில் ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த சேனலை வேறு பர்பஸ்க்காக நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் வை அதை நான் இப்போது அகெயின் இந்த சேனலில் ரீஅப்லோட் பண்ணியிருந்தேன். ஐ ஹோப் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. ஓகேடா, இப்போ நம்ம இந்த சேனலில் புதுசாக பார்க்கலாமா? பிகாஸ் இந்த சேனலில் எஃப்எஃப்க்குன்னு நான் ரெக்கார்ட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் வீடியோ இது தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு நம்மளோட தயாங்கோட பர்த்டே வருதில்ல, இன்னும் ஃபியூ வீக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கும் ஒரு மினி சீரீஸ் மாதிரி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் அதில் வீக்லி 1 எபிசோட் போட்டுட்டு மற்றபடி ஃபுல்லாமே ஒன் ஷாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஐ ஹோப் நீங்களும் அதுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு. மேபி நிறைய பேருக்கு தெரியாதோ என்னவோ நம்மளோட செகண்ட் சேனல் பற்றி. ஸோ பார்த்துக்கலாம், நம்ம கண்டிப்பாக இதுலேயும் நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கலாம். ஓகே, ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட பேசுகிறதுலே போயிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு வீடியோ பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஓகேடா, இப்போது டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அது ஒரு வெட்டிங் ஹால். அப்போது அது ஒரு மண்டபத்தில் உள்ள அந்த வெட்டிங் ஹாலில் க்ரூமோட ரூமில் ஒரு பையன் நல்ல ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஹேண்ட் சைடெல்லாம் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அவனோட வெட்டிங் அவுட்ஃபிட்டோட பக்காவாக அவனோட ஹேரை ஸ்டைலிங் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஹேர் ஸ்ப்ரேலாம் போட்டு செட் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரக்கடா பட் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஸோ அவனும் அப்படியே கண்ணாடியில் பார்த்து அவனே க்ரூம் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் அவனோட அவுட்ஃபிட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அண்ட் அவனோட மாலை எடுத்து கழுத்தில் போடுறதுக்காண்டி இருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே நான் என்ன நினச்சிட்ருக்க, உனக்கு மாலை நாங்கள் தான் போடணும், புரியுதுல? உன் பொண்டாட்டி மாலை போடுற மாதிரி உனக்கு ஒரு உமா கொடுப்பான்னு நினச்சியா? டி, இத்தனை வருஷம் உன் கூட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், உனக்கு மாலை போடுறது நாங்களாக தான் இருக்கணும். அப்போது அந்த க்ரூம் அப்படியே திரும்புகிறான். எஸ், அது ஜேகே தான். அப்படியே திரும்பிட்டு, டி என்ன கல்யாணம் பண்ண போகிறேன், என்னை இவன் மட்டும் கண்ணி கழிஞ்சிருவான்னு எல்லாத்துக்கும் வயிற்றுல கழியுதா? டே, நீ கண்ணி கழிஞ்சுக்கோ, நாங்கள் கண்டு கழிஞ்சுக்கோ. அச்சே சனியனுங்களா, பிடுங்க மாலையா பார்க்கலாம். நான் அப்படியே அழகா போட்டு மாப்பிள்ளை கணக்காக போய் உட்காருவேன். என் பக்கத்தில் எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்க போகிற அவளும் அப்படியே அம்சமாக ரெடி ஆகிட்டு ட்ரெடிஷ்னலாக என் பக்கத்தில் உட்காரணும். அப்படியா? அப்போ தான் நீயும் ட்ரெடிஷ்னலாக வேட்டியில் கட்டியிருக்கணும். எதுக்கு இப்படி வர்ற? வேட்டி எனக்கு கட்ட தெரியாதுடா. கட்டணுன்னா மனமேடில்ல, அதான் அந்த அக்னியா மலை வரும்போது அவுந்து விழுந்துருச்சுன்னா நீ பொறுப்பாவியா? இல்லை ஜெட்டியோட நிற்க சொல்கிறியா, என் வருங்கால பொண்டாட்டியோட? அப்புறம் எல்லாரும் பார்த்து ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமுன்னு ஷேர் பண்ணி மனமேடையில் மாப்பிள்ளை ஜட்டி அப்படின்னு போடுறதுக்கா? டி, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு கொடுக்க மாட்டான் இந்த ஜேகே. அப்புறம் மச்சான், ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இன்னைக்கு ராத்திரி எப்படி பண்ண போகிறேன்னு? டி டிராகனா, எனக்கு ஒரு செம்ம ஐடியா இருக்குடா. வா
காது கொண்டு வா, உனக்கு மட்டும் சொல்கிறேன். அப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே வர்றாங்க. டி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவேன். சொல்கிறேன் ட்ராகனா, நீ தான் ஃபஸ்ட்டு, வா பார்க்கலாம், வா வா, உனக்கு மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு ட்ராகனை பக்கத்தில் கூப்பிட்டுட்டு அவன் காது பக்கத்தில் போயிட்டு அவன் காதே கடிச்சு விட்டுறான். ஐய டேய், அவங்க அம்மாவோட கடி தராதா, என் காதை பிடிச்சி கடிச்சு வச்சிட்டானே படுபாவி பையன் அப்படின்னு ட்ராகன் கதறிட்டு இருக்கான். மற்றவங்க எல்லாரும் அப்படியே தெரிச்சு ஓடிடுறானுங்க. அப்போ இந்த சைடு ஒரு பொண்ணு ரொம்ப அழகா ஒரு மாதிரியான ரெட் கலர் புடவையில் பிரைட்ஸ்மைட் மாதிரி ரெடியாகிட்டு நிற்கிறா. அவள் தலை நிறைய அழகாக மல்லிப்பூ வச்சிருக்கா. ஜடையெல்லாம் பின்னல் போட்டு அந்த சாரியில் அவளோட இடுப்பு ரொம்ப அழகாக தெரியுது. அந்த இடுப்புலேயே ஒரு மச்சம், அந்த மச்சம் தான் எல்லாரோட கண் பார்வையும் அவள் இடுப்பு சைடு இழுக்குது. அப்போ அவள் அழகாக ஒரு ஒட்டியானத்தை எடுத்து அவளோட இடுப்பில் கட்டிக்கிறா. அயன், பதறாத பதறாத, நீனு எவ்ரிதிங் வில் பி ஓகே, பதறக்கூடாது அப்படின்னு ரொம்ப பதட்டமாக ஒரு ஆளுக்கு கால் பண்ணுறா. ஹலோ, கிளம்பிட்டீங்களா? எனக்கு தெரியும் நான் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன்னு, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நான் பத்திரமா அனுப்பி வச்சிருவேன். நீங்கள் தான் உங்களோட லைஃப்பை நல்லா பார்த்துக்கணும். அகெயின் இந்த ஏரியா பக்கம் மட்டும் வந்துடாதீங்க. பிகாஸ் மாப்பிள்ளை வீட்டு சைடு அவ்வளோ பவர்ஃபுல். கன்னு கத்திலாம் வச்சுட்டு இப்படி நிற்கிறானுங்க. ஐயோ எப்பா, நல்லா கல்லு கணக்காக நிற்கிறானுங்க. இங்கே பாரு, என் ஃப்ரெண்டை ஒன்று நம்பி தான் அனுப்பி வைக்கிறேன். அவளை நீ தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி நல்லா நல்லா பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு வயன் அந்த சைடு பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஜேகேவும் எனக்கு லவ் தான் செட் ஆகலை, அரேஞ்ச் மேரேஜாச்சும் அமோகமாக நடக்கட்டும். எனக்கு ராத்திரி ட்ராகன் சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம்? சே, அரேஞ்ச் மேரேஜில் உடனே எல்லாம் உள்ள திணிஞ்சிட முடியாதுல்ல. நீ ஜெயே மட்டமாக பேசாதா, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். இப்படி பண்ணலாம், அவன் கூட உட்காந்து பேசலாம். என்ன பண்ண, சின்ன வயசு கதை, அவள் ஜெட்டி போட்ட கதைன்னு எல்லா கதையும் பேசிட்டு, நான் உச்சா போன கதை அப்படின்னு எல்லா கதையும் உட்காந்து பேசலாம். என்ன பண்ணுறது, அவளை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றி அவள் தெரிஞ்சுக்கணும்ல. அப்படின்னு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னென்னலாம் பேசலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ காதில் கடி வாங்கின ட்ராகனும், நீ மச்சான் உன்னை கூப்பிடுறாங்க வா. ஏடி நான் அழுதுட்டுருக்க, எங்க வா பார்க்கலாம். நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? வாடா நீ ட்ராகனா, வா பார்க்கலாம். நான் வரவே மாட்டேன். டேய் சிரிப்பு வருது, வா பார்க்கலாம். மாலை எடுத்து கொடு, நான் உன் கையால் மாலை எடுத்து போட்டுக்கிறேன். நான் வரவே மாட்டேன், என் காதை கடிச்சு விட்டுடா டேய் படுபாவி. டேய் நீ கண்டதெல்லாம் காதால் கேட்கணும்னு நினைக்கிறல்ல, அப்படி கேட்கவே கூடாதுன்னா இந்த காதை அப்படியே கடிச்சு விட்ட, ஓகேவா? ஓகே இல்லைடா, டேய் நீ என் ஃப்ரெண்டே இல்லைடா, நீ ஒரு குண்டு. என்னை பார்த்தா குண்டாவா தெரியுது? இல்லை, நீ ஒரு திருட்டி குண்டு. டேய் ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருங்க. காது கடிச்சதில் காதில் உள்ள நரம்பு மூளை வரைக்கும் போயிட்டு எதுவும் மண்டைக்குள்ளே கோளாறு ஆயிடுச்சா என்ன? ஐயோ எனக்கு வேற தெரியலையே அப்படின்னு ரொம்ப ஃபன்னியாக அழுதுட்டே அப்படியே ஜேகே பக்கத்தில் வர்றான். டேய் அவளுக்கு சிகப்பு கலரில் அழகாக புடவை எடுத்து கொடுத்துருக்காங்கடா எங்கள் வீட்டில். டேய் காது கடிச்சதுக்கு ஒழுங்கா பேண்டேஜ் வாங்கி கொடு. வாங்கி தரேன், இது 5 ரூபா. போ பக்கத்தில் உள்ள கடையில் போயிட்டு பேண்டேஜ் வாங்கிக்கோ. மச்சான் காதுக்கு 5 ரூபா பேண்டேஜ், மனசுக்கு 500 ரூபா பேண்டேஜ்டா. அப்படி என்ன சார் மனசில் உடஞ்சி போயிட்டீங்க? டீ அதான்டா சரக்கு பசங்க எல்லாம் அதுங்க மரண வைட்டிங்க. ராத்திரி ஒரு ரவுண்டு போயிட்டு தான் இப்போ தெளிஞ்சு வந்திருக்கானுங்க. ஆனால் நீ தயவு பண்ணனா இன்னொரு தடவைன்னு கேட்க சொன்னானுங்க. அப்போ ஜேகே செம்மையாக முறைக்கிறான். மச்சான் ஆனால் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் மச்சான்,
என் மச்சாங்கிட்ட எவன் பருப்பும் வேகாது, சரைக்கு முருகுன்னு எவனாச்சும் வந்து கேளுங்க, அப்புறம் அருகு. இப்போ ஜேகேவும் நான் தண்ணி வண்டிங்களா இருக்கானுங்க. அவனுங்க எத்தனை தடவை சரக்கு வாங்கி கொடுத்தாலும் அவனுங்களுக்கு பத்தாதுல. மச்சான் வெயிட் பண்ணு. ஏன் மச்சான் கன்னத்தில் ப்ளஷ் குறையுது? டேய், அது அவளுக்கு தாலி கட்டும் போது அதுவாக வரும். ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். என் பர்சனாலிட்டி அவள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கா. ஆனால் அவள் தாலி கட்டும் போது நீ தான் நல்லா அழகாக அம்சமாக எடுக்கணும். எதுக்கு உன் எக்ஸுக்கு அனுப்பவா? நீ ட்ராகனா சுத்த முட்டுவா அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். டி வரவா இல்லை நிற்கவா? டி அவள் எப்படி இருப்பா? தலை நிறையா மல்லிகைப்பூ வச்சுட்டு அழகாக இடுப்பில் ஒட்டி அணை கட்டிட்டு நான் எடுத்து கொடுத்த அந்த சிவப்பு கலர் புடவை இல்லை செம்ம அழகாக இருப்பாள் ட்ராகனா. நீங்கள் யோசிச்சு பார்க்கும் போதே மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஜிப்புன்னு தோணுதுடா. அதை கழட்டிட்டு நைட்டு பார்க்கும்போது உனக்கு இன்னும் ஜில்லுன்னு இருக்கும் மச்சான். அப்போ புறணிமாலே கூடுகிறான் ஜேகே. டேய், எதுக்கு எடுத்தாலும் திறந்து கழட்டு பார்க்கணும். அப்போ நீ மட்டும் நான் உச்சா போகும்போது எந்த பார்த்துல? ஐயோ சனியனே. டேய் ட்ராகனா, எனக்கு லவ்லாம் செட் ஆகலன்னா நான் அழகாக அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலான்னு வந்துட்டேன். இவனை விட்டு போனான்ல, அவளை பற்றி நினைக்கவே கூடாது. இவளை பார்த்துக்கிறதுல இவனை ஏண்டா விட்டு போகணும் அப்படிங்கிற அளவு அவ யோசிக்கணும். அப்போ மச்சான், அப்போது அவளை வெறுப்பேற்றுறதுக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணுறியா? சரி அப்படிலாம் கிடையவே கிடையாதுடா. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்போது வேற ஏதாச்சும் இருக்கா? ட்ராகன் சொல்கிறத மட்டும் கேளு. எனக்கு தெரியல, அவளை ஒய்ஃபா இனிமேல் நினைக்கணும்ல. யாரு? ஓ ட்ராகனா, ஒழுங்கா மாலை எடுத்து கழுத்தில் போடு. அப்போது அங்கேருந்து ஒரு வாய்ஸ் ஹையர் கூப்பிடுறாரு, சீக்கிரம் வரீங்களா? அப்போ ட்ராகனோ, மச்சான் உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருங்க, என்னன்னு சொல்ல பார்க்கலாம். என்னது? சரகும் சிக்கனும் தானே? எனக்குலாம் வேணாம். நேற்று நைட்டு லைட்டாக போட்டதே ஒரு மாதிரி கிர்ன்னு இருந்துச்சு. அதுவும் ஒரு கிளாஸில் ஹாஃப் கிளாஸ் தான் குடித்தேன். எப்பா எனக்கு வேணாம். மச்சான் உனக்கு ஐயர் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் தெரியுமா? எப்படி பண்ணியிருக்க சொல்ல பார்க்கலாம். அதுவா, இதோ நம்ம இன்ஸ்டா ரீல்ஸு யூடியூப் ஷார்ட்ஸ்லலாம் பார்ப்போம் தெரியுமா? ஐயர் பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா கலாச்சி விடுவார், அந்த மாதிரி மச்சான். ஓ இதோ இன்ஸ்டாலெல்லாம் எப்பா பொண்ணுங்க முத்தம் கொடுங்க, ஃபோட்டோ எடுக்கணும், அப்படி வையுங்கோள் அப்படிம்பாரு, அந்த மாதிரியாடா? மச்சான் எக்ஸாக்ட்லி பர்ஃபெக்டாக அதே மாதிரி தான் அப்படின்னு ஜேகேவோட கல்யாணத்துக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே அப்படியே பார்த்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு அப்படியே மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. ட்ராகனும், நீ மச்சான் நீரு நான் போயிட்டு பொண்ணு ரெடியாக இருந்துச்சான்னு கேட்டு வந்துடுறேன். டிடி அண்ணியா பார்த்து ரசிக்கக்கூடாது, வாங்கிலாம் உடச்சி விட்ருவேன். சரி டி, நண்பனோட ஆள் நமக்கு தங்கச்சி மாதிரி, எவ்வளோதான் அண்ணியாக இருந்தாலும் அவன் எனக்கு தங்கச்சிடா. டி நீ என் தம்பி மாதிரி. நான் உன் நண்பன் மாதிரி. இல்லை உன் நண்பனே தான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு ரூமுக்கு போகிறான். லைக் அந்த க்ரூம் சைடு வந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்கல்ல. ஸோ பிரைட் சைடு எல்லாம் ரெடி ஆகியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக, ஸோ ஆப்போசிட்லேயே தானே அந்த க்ரூம் அண்ட் பிரைடோட ரூம் இருக்கும் அந்த மேரேஜ் ஹால்ஸில் எல்லாம். ஸோ அப்போது அங்கே போயிட்டு டோரை நாக் பண்ணுறான். அப்போ உள்ள ஒயன் அப்படியே ஃபோனும் ரொம்ப பதட்டமாக கையில் வச்சுட்டு, ஐயோ யாரை கதவை தட்டுறாங்கன்னு தெரியலையே. அப்போ அந்த சைடு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, அதுவும் நல்லா சாரியெல்லாம் கட்டிட்டு. அதுதான் ஆக்சுவலி ஜேகே கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. ஐயோ அயன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. ஐயோ இரு, ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையை தான் கூப்பிடுவாங்க, அப்புறம் தான் பொண்ணை கூப்பிடுவாங்க, நீ பயப்படாம இரு அப்படின்னு ட்ராகன் தட்டும் போது என்னன்னு சொல்லி அவளே கேட்க சொல்கிறா.
அப்போ ஜேகேக்கு பார்த்துருக்க அந்த பொண்ணு, அவள் பேர் ஸ்டெல்லா. யாரு யாரு டோரை தட்டுறீங்க? ஆ ஸ்டெல்லா இருக்கியா உள்ள? நான் இருக்கேன். அப்போ வேணும். ஏ பதட்டப்படாமல் பேசுடி. அது டிராகன் போல. அதான் உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை பையனோட ஃப்ரெண்டுடி. ஓ தெரியுது. ஆனால் இப்போ நான் என்ன சொல்லி சமாளிப்பேன்? உனக்கு வேணா நான் சொல்லி சமாளிக்கவா? அப்படி எனக்கு பதிலாக மனமேடையில் போய் உட்காந்துருடி. சிறப்பு பெஞ்சிரும். உனக்கு ஃப்ரெண்டாக இருக்க ஒரே காரணத்துக்காக மட்டும் தாண்டி நான் இது எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்கேன். என் அம்மாவே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. உன்னை நான் அவன் கூட அனுப்பி வைக்கிறது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, மருகையா சாலா என்னை முடிச்சு விட்டுருவானுங்க. ஹலோ இருக்கியா இல்லையா? மச்சான் ரெடி ஆயிட்டான். இந்த கோணமாயம் வேற. அதுவா, நான் ரெடி ஆகிட்டே இருக்கேன். அவரை ரெடி ஆகிட்டாரா? ஹேண்ட்ஸமாக இருந்தாரா அப்படின்னு அவளே கேட்குறா. அப்போ டிராகன் என் மச்சான் மேலே என்ன இவ்வளோ மரியாதை வச்சிருக்கா? அங்கங்கோல் பொங்கங்கோலுங்கிறா. நல்லா இருந்தா சரிதான் அப்படின்னு நான் ஒன்று சொல்லிட்டு, சீக்கிரம் ரெடி ஆயிரு. ஐயர் வர சொல்லி என் மச்சான் ஜம்முன்னு நல்லா மாப்பிள்ளை கணக்காக போய் உட்காந்துட்டான். உனக்கு ஏதோ சிவப்பு கலர் புடவை எடுத்திருந்தானாமே. இமேஜின் பண்ணிகிட்டே இருந்தான், சிவப்பு கலர் புடவையில் நீ எப்படி இருப்பேன்னு. அதுவா, என் பேர் டிராகன். டிராகன் சொல்லியே கூப்பிடு. அது டிராகனா, நான் எப்படி இருப்பேன்னு அவரை இமேஜின் மட்டுமே பண்ண சொல்லுங்க. அது ஒன்று தான் பண்ண முடியும். நீ சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வர அவன்கிட்டே ஏதாவது சொல்லிடுங்க. சீக்கிரம் வந்துரு. ஆமாம், குசு குசுன்னு இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தியே, யார் அது? ஐயோ பையன் ஒன்றை தாண்டி கேட்குறான். இங்கே பாரு. இல்லை வேணான்னு சொல்லிடுடி ப்ளீஸ். அப்போ வயனும், இப்போ எப்படி கல்யாணத்தை வேணான்னு சொல்லணும்? ஒருத்தர் நான் லவ் பண்ணனா அது உன் பேரண்ட்ஸ் கிட்ட நீ தானே சொல்லணும். உன் லவ்வுக்கு நான் மாமி வேலை பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் அந்த வேலைன்னு தானடி சொல்லுவாங்க, நீ என்னடி இப்படி சொல்கிற? அது பசங்க பார்க்கும்போது அந்த வேலைடி. இப்போ நான் பொண்ணு, அதான் மாமி வேலைங்கிற. வயன் என்னடி இப்படி சொல்கிற? நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு ஆயா வேலை நீ தாண்டி பார்க்கணும். நல்லா வாயில வந்துடும் கண்ட நேரத்தில். அதுவா, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டிராகனா, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவள் எப்பயும் என் கூட தான் இருப்பா. எப்பயுமா? ஐயோ, ராத்திரி மச்சான் உள்ளே போகும்போது இந்த பொண்ணு இருக்குமோ? எப்பயெல்லாம் கூட இருக்கக்கூடாது. ராத்திரி நேரத்தில் பேசாமல் போயிடணும். போய் தலையில் அடிச்சுக்கிட்டே. ஐயோ கடவுளே, இதுங்க கிட்ட என் ஃப்ரெண்டு மாட்ட போறா. அது அவள் ஃப்ரெண்டு நான் பேசுகிறேன். ஓ, அவங்க ஃப்ரெண்டா? என்ன? அது என் பேர் ஒயன். உன் பேர் ஒயன், உங்கள் அப்பா பேர் அயன், இதெல்லாம் நான் கேட்கல. என்ன சொல்லு. கண்டு பஞ்சு டைலாக் சாந்தி வந்துடும் போல இவனோட பஞ்சு கேட்கும்போது. அது நீ நினைக்கிற மாதிரி இவ கூட எப்பயுமேலாம் இருக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் வெளியே வந்துடுறேன். இப்போ கரெக்டாக அந்த பிரைட் பொண்ணோட அந்த அம்மா வர்றாங்க. ஸ்டெல்லா ரெடி ஆகிட்டியா என்ன? என் அம்மா? என்னோட அம்மா இல்லடி, உன்னோட அம்மா தாண்டி ஸ்டெல்லா. ஐயோ ஒயன், எங்கள் அம்மா வராங்கடி. அது சமாளிக்கலாம்டி, ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு 2 பேர்த்துக்கும் அப்படியே அடிவயெல்லாம் சும்மா கலங்கிட்டு இருக்கு. அப்போ டிராகனை பார்த்துட்டு அவங்களும், இவன் யாரு? நல்லா பொம்பளை பொறிக்காட்டும். எப்பா கேட்ரிங் எல்லாம் அங்கிட்டு இருக்கு, அங்கே போ, இது பொண்ணு கிளம்புற இடம். அம்மாடி ஆலமரம், அன்பில் ஆசை வரும். ஐய, நான் பையன் வீட்டு சைடுங்க. ஓ, பையன் வீட்டு சைடா? உன் மண்டையை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோப்பா, நான் ஏதோ கேட்ரிங்க்கு வந்த தம்பின்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டெல்லா சீக்கிரம் கிளம்புடி, இன்னும் 5 நிமிஷத்தில் உன்னை மணமேடையில் உட்கார வைக்கணும். ஐயோ, அது எனக்கு மணமேடை இல்லைம்மா, தூக்கு மேடை அப்படின்னு ஸ்டெல்லாவும் நினச்சிட்டு இருக்கா. அப்போ வயனும் ஸ்டெல்லாவோட அம்மா பொண்ணு கதவை திறந்து வெளியில் வர்றா. இப்போ டிராகன் அவளை பார்க்குறான். ஓ நீதானா?
நான் தான் வயன். அவள் உள்ள ரெடியாக்கிட்டு வரேன்னு சொன்னான். அதான் நான் வெளியில் வந்துட்டேன். அப்போ அவன் நம்பிக்கை இல்லாமல், ஸ்டெல்லா, டிராகனா, நான் இருக்கேன், வரேன், நீ போ, சீக்கிரம் வா, நான் வரேன், உன் ஃப்ரெண்டை வெயிட் பண்ண வேணான்னு சொல்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஸோ ஐயரும் ஆஃப்டர் 5 minutes கூப்பிடுறாரு. நாழி ஆயிடுத்து, பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோல். அப்போ ஸ்டெல்லாவோட அம்மாவும் ஸ்டெல்லாவை அழைச்சிட்டு வர்றதுக்காண்டி போகிறாங்க. அப்போ வயன் அப்படியே இந்த மண்டபத்துக்குள்ளேயே கையில் அவளோட ஃபோன் வச்சுட்டு அவளோட கையை போட்டு பிசைஞ்சிட்டே அப்படியே நடந்துகிட்டே தெரியுறா. பிகாஸ் அவளுக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்குது. மண்டபத்துக்குள்ளே எஸ்கேப் ஆக முடியாதுன்னு அவள் அப்படியே சாரியை கட்டி டோர் வழியாக ஏறி குதிச்சிட சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அவன் நேரம் போயிருப்பாளா. அப்போ ஜேகேவோட பார்வைக்கு அங்கே ஒரு பொண்ணு அப்படியே அசைஞ்சிட்டு இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. லைக் ஜேகே எடுத்து கொடுத்துருப்பாங்கல்ல, ஐ மீன் இந்த மாப்பிள்ளை வீட்டு சைடு சாரீ, அதே மாதிரி ரெட் கலர் சாரியில் ஜேகே இமேஜின் பண்ணியிருப்பான்ல அந்த பொண்ணு இப்படிலாம் ரெடியாகி வரும்னு. ஸோ அந்த மாதிரியே வயனும் அப்படியே ரெடியாகி அங்கே எங்கேயும் நடந்துட்டு இருக்கா. ஆனால் வயனோட ஃபேஸை ஜேகே இன்னும் பார்க்கல. அவன் பொண்ணு எப்போ வருவான்னு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டிராகனும், மச்சான் என்ன இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு கல்யாணம், எப்படி ஃபீல் பண்ணுற? நல்லா குஜால்ஸாக இருக்கு, மூடிட்டுரு அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி டென்ஷனாக தான் இருக்கான். பிகாஸ் அந்த மேரேஜில் அந்த ரிச்சுவல்ஸில் பண்ணுற அந்த ஸ்மோக் அவனுக்கு ஒரு மாதிரி வேர்வை அதெல்லாம். அண்டு கல்யாணம்னாலே யாருக்கு தான் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி அவனுக்கும் பதட்டமாக தான் இருக்குது. நீ மச்சான் என்னம்மா கிளம்பல? நீ போய் பார்த்தல, கிளம்பல அவளுங்க இன்னும்? டேய், பொண்ணை கூப்பிட்டு வரவங்க எல்லாரும் கிளம்பியிருந்தாளுங்க. அவன் ஃப்ரெண்டு கூட கிளம்பிட்டான் மச்சான். பொண்ணு ஏதோ டச்சப் இல்லை நிப்பான் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், வந்துடும்டா. அப்போது வயன் அப்படியே கால் வருது, அட்டன் பண்ணி பேசுகிறா வயனும். ஹலோ ஸ்டெல்லா, கிளம்பிட்டியா? வயன், எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக என் லவ்வர் கூட கிளம்பிட்டேன்டி காரில். இதோ அவன் என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். இவன் இல்லைன்னா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் செத்துருப்பேன்டி. அடி பாவி, இப்போ நான் இந்த மண்டபத்தில் என்னெல்லாம் சாக்க போகிறேனோ தெரியல. ஆனால் நான் தான் அனுப்பி வச்சேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், செத்துட்டேன் நான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒன் சைடு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமா அப்படியே அங்கிட்ட இங்கிட்டும் ஓடிட்டு இருக்கா. அப்போ ஸ்டெல்லாவோட அம்மாவும், ஸ்டெல்லா, ஐயோ இந்த பொண்ணுங்களுக்கு இதே ஒரு வேலை, கல்யாணம் அன்னைக்காச்சும் சீக்கிரம் கிளம்புதுங்களா? அதுவும் கிளம்ப மாட்டேங்குதுங்க அப்படின்னு டோரை போட்டு நல்லா தட்டுறாங்க. பட் அந்த சைடு இருந்து ஸ்டெல்லா கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸ். ஏன்னா அவள் தான் அவன் ஆள் கூட போயிட்டுருக்காளே. ஸோ இடையிலே கால் கட்டாக இருக்கும் ஒயின் அண்ட் ஸ்டெல்லா பேசும்போது. ஸோ அகெயின் ஸ்டெல்லா கால் பண்ணுறா. அந்த மண்டபமே ஒரு மாதிரி ரஷ்ஷாக இருக்கனால அவளோட ரிங் டோன் அந்தளவு யாருக்கும் கேட்கல. ஆனால் ஜேகே ஒயினை நல்லா நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கான். ஏன் என்ன ஃபோனும் கைமா சுற்றிட்டுருக்கா, மாப்பிள்ளை விட்டு சைடா பொண்ணு விட்டு சைடான்னு தெரியலையே அப்படின்னு பார்க்குறான். அப்போது இது வரைக்கும் ஜேகே ஒயினோட ஃபேஸை பார்க்கல. அவள் பின்னாடி அவளோட ஜடை, அவளோட மல்லிப்பூன்னு அதுதான் பார்த்துட்ருக்கான். அவளோட இடுப்பு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பார்க்க வைக்குது. சி ஜேகே, உனக்கு கல்யாணம் ஆக போகுதுடா, நீ என்னடாண்ணா இன்னொருத்தைய பார்க்குற? பசங்க புத்தி தான். அப்போ டிராகனும், டே ஜேகே என்னடா உன் கதவை பூட்டிட்டு துறைக்க மாட்டுது, எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகம் வருது. டே டிராகனா, கேவலமான பழமொழியெல்லாம் இங்கே வந்து தயவு செஞ்சு சொல்லிட்டு இருக்காதடா, புரியுதா? எப்படி இருக்க? டேடி, மாப்பிள்ளையோட துணை மாப்பிள்ளைன்னா அப்படியே கர்ச்சீஃப் வச்சு வேர்வையெல்லாம் தொடச்சு விடணும்டா, அதை மட்டும் நீ பாரு என்ன அப்படின்னு ரொம்ப சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ வயன், எனக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. இப்போ என் ஆள் கூட பக்கத்தில் தான் இருக்கேன். இந்த டவர் சனியை வேற ட்ராவலிங்லாம் ஒழுங்காக கேட்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. சரி நான் வைக்கிறேன்.
நீ வச்சுட்டு ஜாலியாக போயிடுவ புள்ள பெற்றுக்கிறதுக்கு. ஆனால் எனக்கு தான் நீங்கள் புள்ள பிறக்குமாங்கிறதே டவுட்டாக இருக்கே அப்படின்னு அவளும் ஃபோனை வச்சுட்டு அப்படியே நல்லா முழிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் கரெக்டா அவன் அப்படியே திரும்பி ஜேகேவை பார்க்குறா. ஃபர்ஸ்ட் டைமா இவ்வளோ நாள் ஃபோட்டோவில் தான் சும்மா பார்த்துருப்பா. ஸோ இப்போ தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜேகேயோட ஐஸும் அவனோட ஐஸும் அப்படியே மீட் பண்ணிக்குது. அப்போ அவனோட அந்த ஸ்மைல், அவளோட ஐஸ்ன்னு எல்லாத்தையும் பார்க்குறான். அவளோட உதட்டில் ஏதோ ஒரு மாதிரியான ஃபேக் ஸ்மைல். பிகாஸ் அவள் தான் அவ்வளோ பதட்டமாக இருக்கால்ல. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அவனும். அப்போ வயனும் வாங்க ஆண்டி நல்லா இருக்கீங்களா? வயன் என்னம்மா அடுத்தவும் கல்யாணமா? ஆமாம் ஆண்டி, நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாருக்கிட்டே நல்லா பொய்யா சிரிச்சும் பேசிகிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையும் ஜேகே பார்க்குறான். டேய் என்னடா வாலோட ரூமை கதவை தட்டிகிட்டே இருக்காங்க, பட் ஸ்டெல்லாம் இன்னும் வெளியே வந்த மாதிரியே தெரியலையேடா. டேய் ட்ராகனா என்னன்னு போய் பார்த்துட்டு வா போ அப்படின்னு ஜேகே ட்ராகனை அனுப்பி வைக்கிறான். அப்போது ட்ராகனும் அப்படியே ஸ்டெல்லா அம்மா பக்கத்தில் போகிறான். ஆண்டி என்ன ஆண்டி? ஐயோ தம்பி கேட்டரிங் சர்வீஸ் அங்கே இருக்கு. ஆண்டி ஒழுங்காக பார்த்து பேசுங்க. நீனாப்பா சொல்லு என்னப்பா? என்ன உங்கள் பொண்ணு வருமா வராதா? என் மச்சாங்க எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. உங்கள் பொண்ணு வருமா வராதா ஆண்டி? ஐயோ அது உள்ள தாழ்பால் போட்டிருக்காப்பா. சொல்லுவீங்களே தாப்பா போட்டிருக்கான்னு. சீக்கிரம் கூப்பிடுங்க. ஸ்டெல்லா வெளியில் வா. வெளில வாழ என் மச்சவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸ்டெல்லா அப்படின்னு ஸ்டெல்லாவோட அம்மாவுக்கு லைட்டாக ஒரு மாதிரி பயம் வர ஸ்டார்ட் ஆகுது. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் ஸ்டெல்லா ஆல்ரெடி லவ் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் அது ஸ்டெல்லாவே சொல்லியிருக்க மாட்டேன். அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படியாச்சும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிறதுக்காக தான் ரொம்ப சீக்கிரமாக ஜேகேவை பார்த்து ஸ்டெல்லாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவளை கூட்டிகிட்டும் வந்திருப்பாங்க. ஆனால் ஸ்டெல்லா அப்படியே ஓடிட்டா. ஐயோ அப்போ ட்ராகனும் ஆண்டி என்ன ஐயோ கொய்யோன்னு கூப்பிடுங்க உங்கள் பொண்ணு. ஸ்டெல்லா வெள்ளவா. ஸ்டெல்லா அவங்க அப்பா பேர் நீலகண்டம். இப்போ நான் உள்ளே வந்தா நீ உப்பு கண்டம். வெளியில வா பார்க்கலாம். தம்பி அமைதியாக பேசுங்க. ஆண்டி என்ன உங்கள் பொண்ணை ஃபஸ்ட்டு வெளில கூப்பிடுங்க அப்படிங்க. அந்த மண்டபமே ஒரு மாதிரி ரணகலமாயிடுச்சு. பிகாஸ் உள்ளே இருந்து பொண்ணுக்கிட்டேயுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அட் த சேம் டைம் இப்போ ட்ராகனும் இருக்க கத்த ஆரம்பிக்கிற. மண்டபத்துலேயும் அப்படியே பொண்ணு வீட்டு அந்த பொண்ணோட ரூம் நோக்கி எல்லாம் கூட்டமாக கிளம்புது. ஜேகேக்கும் மனசில் ஒரு விதமான பயம் ஆரம்பிக்குது. இந்த கேட்ராமா, இந்த இந்தியன் சீரியல்ஸ் இதெல்லாம் பார்க்குற மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற ஓடிட்டாலாம் என்ன? கடவுளே அப்படி மட்டும் இருக்கவே கூடாது. என் மானும் மரியாதை சிச்சா அதெல்லாம் பார்த்து நானும் இந்தியன் மாப்பிள்ளை மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இல்லை ஜேகே அப்படிலாம் நடந்துருக்காதுடா. எதுவுமே பயப்படாத. நடக்காது. ஸ்டெல்லா வருவா அப்படின்னு அவன் ஒரு நம்பிக்கையோடு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஒயன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை மாத்திரடி. இல்லைன்னா நீ செத்துட்ட, அவ்வளோதான். ஸ்டெல்லா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீங்கள் மண்டபத்தில் உள்ள 3/4 பேருக்கு தெரியும். நீ தான் அனுப்பி வச்சன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, எங்கள் அம்மா அப்பாவை விட என்னை யாரும் அளவுக்கு அதிகமாக வெறுக்கவும் முடியாது அப்படின்னு அவளும் அப்படியே நினச்சிட்டு நம்ம இப்போ போகலன்னு வச்சுக்கோ, அடே ஸ்டெல்லா உன்னே பிடிச்சி விட்டுருவானுங்க, நீ தான் அனுப்பி வச்சேன்னு அப்படின்னு அவளும் ஆக்ட் பண்ணிக்கிட்டே அவளும் கூட்டத்தோட கூட்டமாக வந்து நிற்கிறா. ட்ராகன் கத்திட்டே இருக்கான். அவங்க பொண்ணு என்ன இன்னும் காணோம்? தம்பி இருப்பா, என் பொண்ணு வருவா. எப்படி வருவா? வருவாப்பா, உள்ளோ ஏதோ தெரியாமல் பூட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ ஜேகேவும் அப்படி எழுந்து வர்றான். ஆண்டி என்னாச்சு? அது அவள் உள்ள தாழ்பால் போட்டுக்கிட்டான்னு நினைக்கிறேன்ப்பா. மச்சான் எப்படி உள்ளே போய் மேடம் தெரியாமல் தாழ்பால் போட்டுக்கிட்டாங்களாம். அப்போ இன்னும் கரெக்டாக வந்து ஸ்டெல்லாவோட அம்மா பக்கத்தில் நிற்கிறா. எப்படி மச்சான்
ஒன்றும் தெரியாத பாப்பா 9 மணிக்கு போட்டுச்சான் தாப்பா. இது நல்லா இருக்கியே. 22 வயசு ஆகுது உங்கள் பொண்ணுக்கு. உங்கள் பொண்ணு தெரியாமல் அப்படியே தாழ்பால் போட்டுக்கிச்சா? ஐய, இதெல்லாம் எங்களால் நம்ப முடியாது. மச்சான் நீ கதை உடைப்பாகலாம் அப்படிங்க. ஜேகேவும் செம்ம கோவமா அப்படியே அந்த கதவை லைக் அவனோட ஆர்ம்ஸ் வச்சு உடைச்சிட்டு இருக்கான் கை வச்சு. இப்போ டிராகனும் அங்கேருந்து சுத்தியல் அது இதுன்னு எடுத்துட்டு வந்து அப்போ டோரை போட்டு அப்படியே அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. அப்போ மண்டபத்துக்காரர் வந்து, ஏப்பா என்ன நடக்குதுங்க, கொஞ்சம் இருங்கப்பா, அது சாவிலையும் திறக்கலாம், தாழ்பால் எடுத்துடலாம்ப்பா, இருங்க அப்படின்னு உள்ள தாழ்பால் போட்டுக்கிட்டது வெளியில கீ வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரியான லாக் தான் அது. ஸோ அதை போட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே போய் பார்த்தா விண்டோஸ் அப்படியே தொடர்ந்துருக்கு. அண்ட் அந்த விண்டோஸ்க்கு கீழே அழகாக சாரீ டு சாரின்னு ஃபுல்லாக விண்டோஸ்லேருந்து எஸ்கேப் ஆன அந்த ஒரு சினாரியோ எல்லாருமே பார்க்குறாங்க. ஜேகேக்கெலாம் அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் ப்ரோக்கனாக ஆகிடுச்சு. ஜேகே அப்போ பொண்ணு கல்யாணத்துலேருந்து ஓடி போயிடுச்சா? டிராகனுக்கெலாம் செம்ம ஷாக்கு அண்ட் செம்ம கோவம் வருது. ஸ்டெல்லாவோட அம்மா பார்த்து, இப்போ சொல்லுங்க எங்கே போனா உங்கள் பொண்ணு? அதான் ஒன்றும் தெரியாத பாப்பா. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பாத்ரூமில் இருப்பாளாக்குன்னு பாத்ரூம்னு எல்லாத்தையும் போய் பார்க்குறாங்க. ஆனால் யாருமே இங்கே இல்லை. அவங்களுக்கு புரியுது நம்ம பொண்ணே இப்போ இங்கே இல்லை, அவள் போயிட்டான்னு. ஆனால் அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களாம் அதுவும் ஜேகேயோட அம்மாலாம் செம்மையாக வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே அந்த அதிர்ச்சியில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே ஒரு மாதிரி அதிர்ந்து போயிட்டு நிற்கிறான். அவனுக்கு இந்த ஷாக்லேயே அப்படியே வேர்வெல்ல எல்லாமே அப்படியே ஹார்ட் ரேட்லாம் ரொம்ப அதிகமாகுது. டிராகனுக்கு புரியுது. இப்போ ஸ்டெல்லாவோட அம்மா திரும்பி அப்படியே ஒயனை பார்த்து முறைக்கிறாங்க. ஆண்டி என்ன பார்த்து முறைக்கிறீங்க? ஸ்டெல்லா எங்க? ஸ்டெல்லா போயிட்டா. ஆனால் நீ மாட்டினா அவ்வளோதான். ஆண்டி ஸ்டெல்லா? அதான் நானும் கேட்குறேன், ஸ்டெல்லா எங்கே வயன்? ஆண்டி எனக்கு எப்படி தெரியும்? நான் இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். வேணும்னா இதோ இவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு டிராகனை பாயிண்ட் அவுட் பண்ணுறா. அப்போ டிராகனும் இதெல்லாம் கண்டுக்காமல் ஜேகேவை கன்சோல் பண்ணுறதுல பிஸியாக இருக்கான். ஆண்டி உண்மையிலேயே வேணும்னா அவரை கேட்டு பாருங்க அப்படின்னு அகைன் டிராகனை சொல்கிறா. இப்போ டிராகனும் சும்மா என்ன வந்துட்டு கேளுன்னு இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணு மட்டும் இப்போ வரலன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ நேரம் காமெடி பீஸ் மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்ல, எப்போ டெரர் பீஸாக மாறுவேன்னு எனக்கே தெரியாது ஆண்டி. இந்த மேரேஜ் ஜேகேக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது வயன் ஜேகேவை பார்க்குறா. அது இவரை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குல்ல. என்ன பண்ணுறது? ஆனால் என் ஃப்ரெண்ட் லவ் பண்ணிட்டா. அவள் கண்டிப்பாக அவள் அவரோட போயே ஆகணும். நான் தான் சேர்த்து வேற வச்சேன். இன்னும் 2 பேர்த்துக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் கண்டிப்பாக நடந்திருக்கும். அவன் தாலி கட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே என்ன நடந்திருக்கும்னு அவன் மைண்டில் போட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஜேகே அவங்க அம்மா அப்பாவை பார்த்து, பா அண்ட் ஸ்டெல்லாவோட அம்மா அப்பா, டிராகனானி இரு, இவங்களை தவிர எல்லாரும் வெளில போங்க பார்க்கலாம். அவன் எல்லாருமே அப்படியே வெளியில் போயிடுறாங்க. வயன் அப்படியே ஸ்டெல்லாவோட அம்மா பக்கத்துலேயே நிற்கிறா, அந்த திருட்டு குண்டு. அப்போ டிராகன், நீ தான் நிற்கிற போ. இல்லை நான் இங்கே நிற்கிறேன், பரவாயில்ல, நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அந்த ரூமுக்குள்ளே சரியான அமைதி. வெளியில் அவ்வளோ லைக் சலசலன்னு சத்தம், பொண்ணு ஓடி போயிட்டா அப்படி இப்படின்னு நிறைய ஏச்சு பேச்சுகள் இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. உள்ள ஜேகேயோட அம்மா அப்பாலாம் என்னோட அம்மா அப்பா போட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டு இருக்காங்க. புள்ள வளர்த்து வச்சுருக்காங்களாம். ஊடுகாலி எப்படி கல்யாணத்தன்னைக்கு ஓடி இருக்கா? அதுக்கு முன்னாடி யாரோட என்னென்னலாம் பண்ணியிருப்பாளோ. அப்போ வயனுக்கு கோவம் வருது. நிப்பாட்டுங்க ஆண்டி, என்ன ஸ்டெல்லா பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க? அவள் அப்படிலாம் கிடையாது.
அவள் யார் கூடயும் அப்படிலாம் இருந்ததில்லை. ஓ, என்ன அவள் தோஸ்தா நீனு? அவளுக்கு இவ்வளோ வக்காலத்து வாங்கிட்டு வர்ற? ஆ, அது அவள் வெளியில் வயனோட அம்மாப்பா. வயன், நீ அங்கே என்ன பண்ணுற? அம்மா வெயிட் பண்ணுங்க, நான் வரேம்மா ப்ளீஸ். வெளியில் வா. அம்மா நான் வரேன் ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லாவை பற்றி லைக் அவளோட ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காம தப்பாக பேசினாலும் அதுக்கு டிஃபெண்ட் பண்ணி நின்றுட்டுருக்கா. அப்போது ட்ராகனும் இவ்வளோ பேசுகிறல்ல உன் ஃப்ரெண்டு பற்றி, நான் அப்படியே கதவை தட்டி கிளம்பிட்டியான்னு கேட்டேன்ல, அப்போ கூட கதவே தொடங்கல மச்சான். இவளுங்க 2 பேரும் அப்போவே கூட்டு களவாணித்தனம். இல்லை ஆண்டி, நான் அப்படிலாம் பண்ணல ஆண்டி அப்படின்னு அவள் லைக் எதுவுமே பண்ணாத மாதிரி அப்படின்னு நடிச்சிட்ருக்கா. ஆனால் உள்ளுக்குள்ள அவளுக்கு ஒரு மாதிரியான கில்ட் ஃபீலிங். பிகாஸ் ஜேகேவை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி லைக் பாவமாக இருக்குது. இப்போ ஜேகேமே அவளோட வாய்ஸ்னு எல்லாத்தையுமே அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கான். அவளோட ஃபேஸை பார்த்து அவள் பேசும்போது அவள் கண்ணிலேருந்து லைட்டாக கண்ணீர் வர மாதிரி இருக்குது. அண்ட் அவள் பேசும்போது அவளோட ஜும்கானு எல்லாமே ரொம்ப அழகாக ஆடுது. ஸோ அவளை பார்க்கும் போது ஜேகேக்கு ஒரு விதமான ஃபீலிங். அவளை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். மச்சான், அப்படியே சொன்னேன் ஒரு டைலாக் சொல்கிறேன்னு, இதான் வேணான்னு சொன்னேன். ஆனால் இப்போ அந்த டைலாகை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் மச்சான். ஒன்றும் தெரியாத பாப்பா 9 மணிக்கு போட்டாலும் தாப்பா. இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அவங்க பொண்ணு ஸ்டெல்லா தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜேகே இவ்வளோ நேரம் அவங்க அம்மா அப்பா இவங்க அம்மா அப்பா வயன் அண்ட் ட்ராகன்னு மாற்றி மாற்றி பேசின வரைக்கும் யார்கிட்டையுமே லைக் ஊட எதுவுமே பேசாமல் அப்படியே எல்லாரும் பேசுகிறதையும் பார்த்துட்டு இருந்தான். இப்போ ஒரே ஒரு சத்தம் தான் கொடுக்குறான், எல்லாரும் அமைதியாக இருக்கீங்களா? அப்போ வயன்லாம் அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு ஜெர்க்காகிறா. பிகாஸ் அவன் ரொம்ப கூல்டாக அப்படியே கத்துறான். அப்போ வயன் பயந்ததை பார்த்துட்டு வயனோட ஐஸில் அந்த பயத்தை அவன் பார்க்குறான். அப்படியே அவளை பார்த்துட்டே பேசுகிறான். எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நின்று போன இந்த கல்யாணம் எனக்கு நடக்கணும், இப்போவே நடக்கணும். அப்போ ஜேகேயோட அம்மாப்பா, அது எப்படிப்பா, எங்கன்னு போய் பொண்ணு தேடுறது? எனக்கு தெரியாது, இவங்க சைடில் இருந்தானே இவங்க பொண்ணு ஓடி போனா, இவங்க சைடில் இருந்து ஒரு பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இன்னைக்கு இதே மனமேடையில் குறிச்ச நேரம் வேணா மாறலாம், ஆனால் இன்னைக்கு இது நடந்தே ஆகணும், என்னோட மேரேஜ் இன்னைக்கு நடந்தே ஆகணும் அப்படின்னு சமகோமாக பேசுகிறான். எனக்குலாம் அங்கே ஜெர்க்காகிட்டு இருக்கு. ஐயோ, என்ன இவ்வளோ கோல்டாக பேசுகிறாரு. ஃபோட்டோவில் பார்க்க ஒரு மாதிரி சாந்தமாக இருந்தார், எவ்வளோ கோல்டாக பேசுகிறாரு. அப்போ எல்லாரும் ஒரு மாதிரி சீரியஸான டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அவனே அவன் ஒரு மாதிரி நல்லா பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கும் தெரியுது அவன் பார்க்குறான்னு. கண்டுபிடிச்சிருப்பாரா? அதனால்தான் நம்மளை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்காரா? நம்ம ஜெயிக்க விடாமல் அவளே பார்த்துட்ருக்கான். அவனோட அந்த பாவமான ஐஸ், ஜெயிக்கோட அந்த கோவமான ஐஸ் ரெண்டுமே அப்படியே மீட் பண்ணுது. அப்படியே விடாமல் கண்ணு வைக்காமல் அவளே பார்த்துட்ருக்கான். முடிவு பண்ணிட்டீங்களா யாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு? அது ஜெக்கே, அவங்க சைடில் இருந்த பொண்ணு யாரும் இல்லைங்கிறாங்க. பொண்ணுக்கு தங்கச்சி இருந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்ப்பா. ஆனால் எனக்கு தெரியாது அம்மா, எங்க வாங்க அப்படின்னு அவங்க அம்மாவோட காதுக்குள்ளே ஏதோ சொல்கிறான். புரியுதுப்பா, இங்கே பாருங்க, எங்களுக்கு தெரியாது, ஏதாச்சும் ஒரு பொண்ணு கண்டிப்பாக வேணும். அம்மாவோட காதில் என்ன சொல்லியிருப்பாரு? அப்போ ட்ராகன் கேட்குறான், டே மச்சான், அப்படின்னு உங்கள் அம்மா காதை கடிச்சிட்டு வந்த டே, எனக்கு நான் அவளுக்கு எப்படி ரெட் கலரில் எங்கள் வீட்டிலேருந்து சாரி எடுத்து கொடுத்தாங்களோ, எப்படி நான் தலை நிறைய அவளையே போஸ்டாக வரணும்னு கெஸ் பண்ணணும், அதே மாதிரி பொண்ணு எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ஒயனை பார்த்து சொல்கிறான். ஒயனுக்குலாம் அல்ல, ரெட் கலர் தலை நிறைய மல்லிப்பூவா? ஐயோ, நானும் ரெட் கலர் சாரி தான் போட்டிருக்கேன், தலை நிறைய மல்லிப்பூ வச்சுருக்கேன்.
அப்படின்னு அவளும் பார்க்குறா. அப்போது மறுபடியும் டிஸ்கஷன் தொடங்குது. இப்போ ஜேகே அகைன் ஒரு சவுண்டு போடுறான். இந்த தடவை ஜேகேயோட அம்மா அப்பா, ஸ்டெல்லாவோட அம்மா அப்பான்னு எல்லாத்துக்கும் சேர்த்து தான். எவ்வளோ நேரம் என் வாழ்க்கையோட விளாண்டுட்டு இருப்பீங்க? எப்போ சொல்கிறேன், ஏய் கேர்ள் அப்படின்னு ஒயனை கூப்பிடுறான். ஒயன் கண்டுக்காத மாதிரி அப்படியே அவளோட பார்வையை அவள் காலோட விரல்களை பார்த்த மாதிரி நோக்கி இருக்கு அவளோட பார்வை. ஆனால் அவன் விடாம அப்படியே அகைன் கூப்பிட்டுட்டே இருக்கான். அப்போ ஒயனும் அவ கீழே பார்த்துருந்த பார்வைய அப்படியே மேல் நோக்கி ஜேகேவை பார்க்குறான். ஒன்றுதான் கூப்பிடுறேன், ஒய் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. அது எப்படி? இல்லை நான் அம்மா பாட்டேன் அப்படின்னு அவன் போக பார்க்குறா. இப்போ ஜேகே அவளோட கையை அவளோட மணிக்கட்டெல்லாம் பிடிச்ச ஒரு மாதிரி ரொம்ப கிரிப்பாக பிடிச்சிக்கிறான் அவளோட ஹேண்டை. எங்க பாருங்க, ஸ்டெல்லாக்கு பதிலாக எனக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுங்க, புரியுதா? ஆண்டி சொல்லுங்க, அது எப்படின்னா எங்கள் அம்மா அப்பா வெளியில் நிற்கிறாங்க ஆண்டி, நான் வெளியில் போகிறேன் அப்படின்ட்டு போக பார்க்குறா. ஆனால் ஜேகே விட மாட்டேங்கிறான். என்னடி வெளியில் போக பார்க்குறியா? உன் பேர் என்ன? அப்போ பக்கத்தில் டிராகனும், மச்சான் விட்ரா, அந்த பொண்ணை எது கூட பிடிச்சிருக்க? டிராகனா? அவன் நேம் என்னன்னு சொல்லு. அது 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 என்ன விட்டுருங்க ப்ளீஸ். மச்சான் அவன் நேம் ஏதோ சொன்னான் மச்சான், மறந்துட்டேன். உன் பேர் என்ன அப்படின்னு டிராகனும் கேட்குறான். என்னோட நேமெல்லாம் வேணாம், என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க அப்படின்னு அழுகுறா. இப்போ ஸ்டெல்லாவோட அம்மா அப்பா, ஒயன் ப்ளீஸ்மா, உங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் எப்படியாச்சும் பேசுகிறேன், என்னை கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோ. ஸ்டெல்லாவை அனுப்பி வச்சது நமக்கே பேக் ஃபயர் ஆகுது. இல்லை கண்டிப்பாக என்னால் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது ஆண்டி, சாரி, என்னால் இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எப்படி ஆண்டி? இல்லை, இந்த கல்யாணம் என்னால் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஜேகேவை பார்த்து திரும்பி, உங்களுக்கு ஸ்டெல்லா தானே வேணும், அவள் போயிட்டா இன்னொரு பொண்ணு உங்கள் லைஃப்பில் வருவா. இது லவ் மேரேஜ் இல்லைல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தானே, அப்புறம் என்ன? இல்லை, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ ஸ்டெல்லாவோட அம்மா ஷாக்டாக பார்க்குறாங்க. ஒயன் என்னம்மா சொல்கிற? ஆமாம் ஆண்டி, எனக்கு இருக்கு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அவள் பொய் சொல்கிறா. ஜேகே அவளோட கண்ணை பார்த்து கண்டுபிடிக்கிறான் அவள் பொய் சொல்கிறான்னு. பொய் சொல்கிற, எனக்கு நல்லா தெரியுது நீ பொய் சொல்கிறேன்னு. ஆண்டி ப்ளீஸ் என் கையை விட சொல்லுங்க, என் கையை விடு என் கையை. உன் கையை விட முடியாது, உண்மையை சொல்லு. நீ உனக்கு பாய் ஃப்ரெண்ட், நீ யாரையும் லவ் பண்ணல அப்படின்னு உண்மையை சொல்லு. ஆமாம் லவ் பண்ணுறேன், அதுக்கு என்ன அப்போ? நீங்கள் அதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இட்ஸ் டோட்டலி ராங். நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓ, நான் தப்பு பண்ணிகிட்டு இருக்கேனா? நான் தப்பு பண்ணிகிட்டு இருக்கேனான்னு கேட்குறேன். எனக்கு தெரியாது. அப்போ டிராகனும், டே என்னடா எதோட அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு இருக்க, விட்டுறாதே, பார்த்துக்கலாம், ஏதோ கேவலமான விஷயம் நடந்துருச்சு, விட்டு அந்த பொண்ணு இதுக்கிட்ட பிடிச்சிட்டு இருக்க. டே டிராகனா, எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு, அவ்வளோதான். இன்னும் 10 மினிட்ஸில் எனக்கும் சிவலுக்கும் கல்யாணம் நடக்கணும். சத்தியமான மேடையில் இவ இந்த சாரியோட வந்து உட்காந்தா போதும். இவ அழுததுல காஜல் மட்டும் கரைஞ்சிருச்சு, அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப அழகா கையில் ஒரு பொக்கே வச்சுட்டே வந்து உட்காரணும், புரியுதா? மச்சான் அதெல்லாம் நான் சொன்னது புரியுதா அப்படின்னு அப்படியே ஜேகே அவனோட அம்மா அப்பாவை திரும்பி பார்க்குறான். அவங்களும் புரியுதுன்னு மண்டே ஆட்டுறாங்க. அப்போ ஏனும், இல்லை நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன், உன்னோட ஒப்பீனியன் கேட்கல, ஓடி போனதோட யார் வேணும்? அவ என்னோட ஃப்ரெண்ட். உன் ஃப்ரெண்டுக்கு பதிலாக ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது எப்படி ரீப்ளேஸ்மெண்ட்டா? அப்படின்னு எனக்கும் கோவம் வருது. ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கோவமாக
அந்த மணமேடை இருக்கும்ல, அங்கே ஏறி நிற்கிறான். அப்போ ஐயர் எல்லாம் மந்திரம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. அப்போ திரும்பி ஐயரை பார்த்து, ஐயரே என்னை போக பார்க்குறீங்களா? கிடையவே கிடையாது, இன்னைக்கு இப்போவே இந்த கல்யாணம் நடக்கும். அப்போ அந்த க்ரௌடில் உள்ளவங்க எல்லாம் அப்படியே சலசலன்னு பேசிகிட்டே இருக்காங்க. ஜேகே அந்த க்ரௌடை நோக்கி, எல்லாரும் உங்களோட பாய் கொஞ்சம் மூடுறீங்களா? அப்போ எல்லாரும் அமைதியாயிட்டு அப்படியே ஜேகேவை பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, எஸ் இன்னைக்கு தான் என்னோட மேரேஜ். ஆனால் ஓடி போன அந்த ஸ்டெல்லாவோட கிடையாது. வயன் இப்போ எனக்குன்னு ஒருத்தி வருவா, அவ கூட தான் இப்போ நான் கல்யாணம் பண்ண போறேன். எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு கத்துறான். அப்போ எல்லாரும் அப்படியே எங்கெங்கே உட்காந்துருந்தாங்களோ அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. அப்போ இந்த சைடு ஸ்டெல்லாவோட அம்மா அப்பா ஒயனை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒயனோட அம்மா அப்பாவையும். அப்போ ஒயனோட அம்மா அப்பாவே ஒயனுக்கு மேரேஜ் பண்ணுறாங்களா அந்த ஒரு ஐடியாவில் தான் இருந்திருப்பாங்க ஸ்டெல்லாக்கு முடிஞ்சக்கப்புறம். ஆனால் ஸ்டெல்லாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒயன் அப்படிங்கும் போது அவங்களும் யோசிக்கிறாங்க. எங்க பாருங்க, அதெல்லாம் வேணாம், ஸ்டெல்லாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எப்படி நான் என்னோட பொண்ணு? ஆமாம் நீயும் சொல்லுமா, எனக்கு வேணாம், எனக்கு கல்யாணம் வேணாமா, நீ சொல்லு. அப்போ ஸ்டெல்லாவோட அம்மா அப்பா ஜேகேயோட அம்மா அப்பாவை பார்க்குறாங்க. அப்போ உங்கள் செம்ம டெரர் அப்படி ஸ்டெல்லாவோட அம்மா அப்பாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஒயன் ப்ளீஸ்மா, இந்த ஆன்ட்டிக்காக ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுமா. என்கிட்ட என்ன பண்ண சொல்கிறீங்க? என்னோட லைஃப் மேட்டர். ஸ்டெல்லா நீ அங்கே போயிட்டு சந்தோஷமாக இருக்கல, ஆனால் எங்க அப்படின்னு அந்த சைடு ஸ்டெல்லாவை காட்டுறாங்க. அவள் ஆள் கூட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு அவன் கூட ஒரு மாதிரியான ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கா. லைக் அந்த ஸ்டெல்லாவோட ஹஸ்பண்ட் இருப்பான்ல, அவனோட ஃப்ரெண்ட் வச்சு நல்லா பீச் சைட்லாம் போயிட்டு விதவிதமாக ஃபோனில் பிக்கெல்லாம் அப்படியே கிளிக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இந்த சைடு ஜேகே அவன் இன்னும் 3 minutes தான் ட்ராகனா, அவங்களுக்கு போய் ரிமைண்ட் பண்ணிட்டு வா, இன்னும் 3 minutes தான் இருக்குன்னு. அதில் 1 செகண்ட் குறைஞ்சா கூட எவ்வளோ கோவப்படுவேன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பிகாஸ் ஜேகேயோட கோவத்தை பற்றி எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அப்போது ட்ராகனும் போயிட்டு அப்படியே ரிமைண்ட் பண்ணிட்டு வர்றான். இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் ஜேகே வர சொன்னான்னு. எப்படியே கொஞ்ச நேரம் ஆகிட்டு அப்படியே பெரிய கலவரத்துக்கு அப்புறம் இன்னும் அப்படியே ஒரு மாதிரி சேடான ஃபேஸோட அந்த மணமேடையில் வந்து உட்கார்றா. அப்போ ஜேகே ஒயனை அவளோட கன்னத்தை பிடிச்சி நல்லா அவன் பக்கம் திருப்பிட்டு அவனோட கையெடுத்து போய் அவளோட இடுப்பில் வச்சுட்டு, இந்த இடுப்பு இனிமே நான் மட்டும்தான் பார்க்கணும், புரியுதா? நான் மட்டும் அப்படின்னு அவன் இடுப்பை பிடிச்சி நல்லா தடவிட்டு கிள்ளிட்டு அவளோட சாரியை வச்சு அவளோட இடுப்பை நல்லா மறைச்சி விடுறான். எங்க பார், இனிமே என்னை தவிர யாருக்கும் இந்த இடுப்பை காட்டக்கூடாது. என்னமோ எனக்குமே தோணுது அப்படின்னு மறைச்சி விட்டு உட்கார வைக்கிறான். ஒயனுக்குலாம் லைட்டாக இல்லை ரொம்பவே அள்ள விடுது. பிகாஸ் ஜேகே ரொம்ப டெரராக இருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டு. அப்போ ஐயர் அப்படியே மந்திரம் சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ ஒயன், ஸ்டெல்லா நீ ஹாப்பியாக இருக்கியா? இது ஃப்ரெண்ட்ஷிப்க்கான சாக்ரிஃபைஸ்ன்னு நான் நினச்சிக்கிறேன். பிகாஸ் இது யாராக இருந்தாலும் என்னோடய லைஃப் பார்ட்னர் வந்து தானே ஆகணும். அதுக்கு பதிலாக இவரை என்னோட லைஃப் பார்ட்னரை நினச்சிக்கிறேன். ஆனால் என்ன ஒரு மாதிரி ரொம்ப ரூடாக இருக்காரு, அது ஒன்று தான் பிரச்சனை. இவர் யார் அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் என்னோட ஹோல் லைஃப்பையும் என்னை இவர் கூட தான் வாழ போகிறேன். அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்தால் தான் என்னால் முழு மனசோடு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியும். அப்போ ஐயரும் அங்கே ஒரு மந்திரமாக ஊதிட்டு இருக்காரு. ஒயனும் இங்கே அவன் மனசுக்குள்ளே நல்லா ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஜேகேயும் அவளோட சைடாகி வச்சுட்டு அப்பப்போ ஒயன் எப்படி இருக்கா, அவளோட ஆக்ஷன்ஸ்னு எல்லாத்தையும் அப்படியே நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அட் த டைம் அப்போ ஐயரும் அப்படியே தாலி எடுத்து ஜேகேயோட கையில் கொடுக்குறாரு. ஜேகேவும் கட்ட போகிற மாதிரி போயிட்டு ஒயனை பார்க்குறான். ஒயன் ஒயன் என்ன ஜேகே சொல்லுங்க, என்ன ஐசை பாரு. அப்போது
அவனும் ஜேகேயோட ஐஸை பார்க்குறா. இவ்வளோ நேரம் நல்லா கோல்டாக ஒரு மாதிரி கோவமாக இருந்த கண்ணு இப்போது அது சுத்தமாக இல்லை. ஜேகேயோட கண்ணு ஃபுல்லாக ஒரு மாதிரியான அன்பு, லைக் பாசம் நிறைஞ்ச அந்த ஒரு ஐஸ். அந்த ஐஸை வாயின் அப்படியே பார்க்குறா. தாலி கட்டட்டுமா? எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? எங்க பாரு, நான் கோவக்காரன்தான். ஆனால் அவனை பார்த்ததுமே பிடிச்சதுனால தான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன், கஷ்டப்படுத்த மாட்டேன்னு இல்லை. என்னோட முன் கோபத்தால் அது அப்பப்போ கஷ்டப்படுத்துவேன். அப்போ எல்லாரும் ரொம்ப ரஷ் பண்ணுறாங்க, தாலி கட்டுங்க கட்டுங்கன்னு. ஆனால் இவங்க 2 பேரோட அந்த கான்வர்சேஷன் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அப்போது ஜேகேயோட அம்மாப்பா, ஜேகே தாலியை கட்டுப்பா மா பேசிகிட்டு இருக்கேன்ல. நான் எப்போ அவள் கழுத்தில் தாலி கட்டுறனோ அதுதான் நல்ல நேரம், வெயிட் பண்ணுங்க. நீ சொல்லுவேன், தாலி கட்டட்டுமா? என்னை கல்யாணம் பண்ணிக்குவல்ல? இப்போ வேணான்னு சொன்னால் மட்டும் இவர் என்னென்ன இப்படியே விட்டுட்டா போயிடுவார். இல்லை என்னை கல்யாணம் தானே பண்ணிக்குவார். இருந்தாலும் உன்னோட மைண்டை நீ நல்லா வச்சுக்கோ அப்படின்னு அவளும் ஜேகேவை பார்த்து சம்மதம்தான், இந்த தாலியை உன் கழுத்தில் கட்டுட்டா, தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். என்னோட கழுத்தில் ஜேகேவும் அப்படியே தாலியை கட்டுறான். இந்த சைடு ஒரு மாதிரி சோகமாக அவளோட கழுத்தில் தாலி ஏறிது. அப்போ இந்த சைடு ஸ்டெல்லா அவள் ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா அந்த தாலியை பார்த்துட்டு இருக்கா. அப்போ இந்த சைடு வயன் ரொம்ப சோகமாக அவளோட தாலியை பார்த்துட்டு இருக்கா. ஸோ ஜேகேவும் தாலி கட்டி முடிக்கிறான். அப்போ 3வது முடிச்சு அவங்க போடுறதுக்காண்டி வர்றாங்க. ஜேகே டென்ஷன் ஆகிட்டு, என்ன 3 முடிச்சோம், இவளுக்கு நான் தான் போடுவேன், ரொம்ப டைட்டான முடிச்சா இருக்கும் அப்படின்னு 3 முடிச்சுமே அவன் தான் போடுறான். நெக்ஸ்ட் அந்த குங்குமம் வைக்கிறது. அந்த குங்குமத்தை எடுத்து ரொம்ப அழகா அவன் வியர் பண்ணியிருந்த அந்த நெத்திச்சூட்டியை லைட்டாக நகட்டிட்டு நல்லா ஒரு திக்கான குங்குமத்தை அப்ளை பண்ணுறான் அவளோட ஃபோர்ஹெட்டில். நார்மலாக சொல்லுவாங்க, குங்குமம் வைக்கும்போது அது மூக்குலையும் பட்டுச்சுன்னா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு. ஆனால் உன்னோட நோஸில் பாரு, நிறைய குங்குமம் விழுந்திருக்கு. எஸ், இந்த மேரேஜே நம்மளோட ஹாப்பியான லைஃப்க்கு ஒரு லீடாக இருக்கும் அப்படின்னு அவனே மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்போ வயனும் லைக் தாலி கட்டும் போது எல்லா பொண்ணுங்களும் லைக் மேக்ஸிமம் ஆஃப் த பொண்ணுங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் வயனும் அப்படியே ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி அழுகிறா. அப்போ ஜேகே பக்கத்தில் அந்த டிஷ்யூ எடுத்து அவள் டியர்ஸை லைட்டாக வைப் பண்ணிட்டு அந்த குங்குமத்தையும் லைட்டாக டச்சப் பண்ணி விடுறான். எங்க பாரு, நீ அழுகாத, என்ன எப்பயுமே அவனை நல்லா பார்த்துக்குவேன், எப்போ நல்ல எப்பயுமே. ஓகே ஓகே மட்டும்தானா? ஏதோ ஒன்று வற்புறுத்தி கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கு. இல்லை, உன்னோட சம்மதம் கேட்டு தான் உனக்கு கல்யாணம் பண்ண. இப்போயும் உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா? இல்லை, நான் அப்படிலாம் சொல்லலை. இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னுலாம் நான் சொல்ல வரல. அப்போது விருப்பம் தானே? அப்போது ஐயரும் அந்த அக்னியை சுற்றி அப்படியே வர சொல்கிறாரு. அப்போ ஜேகேக்கு வயனோட அந்த சாரியோட அவனுக்கு சும்மா மேலே ஒரு துண்டு போட்டிருப்பாங்க, லைக் அவரோட ஷர்ட்டுக்கு மேலே தனியாக அதோட சேர்ந்து முடிச்சு போடுறாங்க. போட்டுட்டு பொண்ணன் மாப்பிள்ள 2 பேரோட கையும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் கோர்த்துக்க சொல்கிறாங்க. அப்போ வயனோட ஹேண்ட்ஸ் ஜேகேயோட ஹேண்ட்ஸ்குள்ளே இருக்கு. அவன் நல்லா ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். ஒயின், இப்போ பிடிச்சிட்டுங்க இந்த கையை, நான் என்னைங்க விட மாட்டேன். என்னோட ஐஸ் எதுக்கு நீ பார்க்கவே மாட்டேற. அது ஒன்றும் இல்லை, எங்க பாரு அப்படின்னு ஃபஸ்ட் எப்படி ரொம்ப கோவமாக அவளோட கண்ணத்தை பிடிச்சி திருப்பினான். இப்போது ரொம்ப சாஃப்டாக அவளோட நாடியை பிடிச்சி அவனை பார்க்க வைக்கிறான். எப்போன்னு இல்லை, எப்பயுமே நீ என்னை பார்க்குறதுக்கு தயங்கக்கூடாது. உங்ககிட்ட நானும் போய் சொல்ல மாட்டேன், புரியுதா அப்படின்னு அவளை பார்த்து சொல்கிறான். அவளுக்கு எதுவுமே பேசாமல் இருக்கா. பிகாஸ்
அவளால் ரொம்ப சீக்கிரம் இதை எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவளுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அப்போ ஜேகே, சரி இந்த அக்னி அவளம் வரும்போது உனக்கு நான் 3 ப்ராமிஸ் பண்ணணும்ல, நான் உனக்கு கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு டைம் அந்த அக்னியை அவளோட கையை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஃபினிஷ் பண்ணிடுறான். ஃபினிஷ் பண்ணதும் அவளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். அவளுக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகணும் என்னைக்குமே நான் நினைக்கவும் மாட்டேன். அவளை விட நீ எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு அவள் கூட என்னைக்கும் கம்பேரும் பண்ண மாட்டேன். பிகாஸ் நீ தனி, நீ ரொம்ப பியூராக தெரியுற என் கண்ணுக்கு அப்படின்னு அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறான். இவன் வேற என்ன பேசுறாரு? குழம்புறன்ல, நீ எனக்கானவன் நான் நம்புகிறேன், அதே மாதிரியே லைஃப் ஃபுல்லாக அவனை பார்த்துக்குவேன் அப்படின்னு செகண்ட் தடவை அப்படியே வலம் வரும்போது இது செகண்ட் டைம். இப்போ நீ என்ன ப்ராமிஸ் பண்ணுவேன் தெரியுமா? டெல் மை எண்ட், என்னோட எண்ட் வரைக்கும் உன்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம பத்திரமா பார்த்துக்குவேன். அப்போ ஒயினுக்கு ஒரு மாதிரி டச்சிங்காக ஃபீல் ஆகுது அவன் கொடுக்குற இந்த ஒவ்வொரு ப்ராமிஸும். அப்போ தேர்ட் ப்ராமிஸ், எங்கே பாருவேன், தேர்ட் ப்ராமிஸ் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் கொஞ்சம் முன் கோபக்காரன் தான், என்னதான் கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷமே உன் காலடியில் வந்து இருப்பேன். இட்ஸ் மை ப்ராமிஸ் அப்படின்னு எல்லா ப்ராமிஸையும் ரொம்ப அழகாக சொல்லி முடிக்கிறான். அப்போ ஒயினுக்கு ஃபஸ்ட்டு எப்படி ரொம்ப ஒரு மாதிரி விருப்பமே இல்லாமல் அழுதாலும் இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவன் சொன்ன ஒவ்வொரு வேர்ட்ஸும் அவளோட ஹார்ட்டில் அவ்வளோ ஆழமாக பதிஞ்சு ஒரு மாதிரி சென்டிமெண்டலாக அவளோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஸோ அவளோட கண்ணமெல்லாம் ஒரு மாதிரி லைக் சகப்பு கலரில் ஆகுது. இதை நான் எப்படி எடுத்துக்கிற? உனக்கு கொடுமைப்படுத்தி கல்யாணம் பண்ணுறனால நீ அழுகிறன்னு எடுத்துக்கவா, இல்லை நீ சந்தோஷத்தில் அழுகிறன்னு எடுத்துக்கவா? எப்பயுமே என்னோட கண்ணும் ரெண்டு இதுக்காக சவக்கும். ஆனால் நான் கோவத்தில் இருக்கும்போது, இன்னொன்று ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போது. ஓ, அப்போது அழுகும் போது நார்மலாக செவக்காதா? அது மூக்கு மூஞ்சி எல்லாமே செவந்துடும். பர்டிகுலராக கண்ணுன்னா இதுக்கு மட்டும்தான் செவக்கும். ஓகே, அப்போ எப்போ அழுகிற அப்படின்னு அவளோட கையை இன்னும் விடாமல் இன்னும் நல்லா இறுக்கி பிடிச்சி அவளை தான் பக்கத்தில் அணைச்சிக்கிறான். ஸோ அப்படியே ரிச்சுவல் எல்லாம் முடியுது. அந்த சைட் ட்ராகன், ஏய் மச்சான், அந்த ஃபிகர் போனதுக்கப்புறம் ஒரு சோக்கு ஃபிகரை தூக்கிட்ட பத்தியா? நீ ட்ராகனா, நீ ஸ்டெல்லாவை பார்க்க போகணுன்னு அனுப்பிவிட்டேன் தெரியுமா? ஆமாம், அப்போவே இந்த பொண்ணு மேலே எனக்கு ஒரு கண்ணாக இருந்துச்சுடா, பட் ஸ்டெல்லா இருக்காளே அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டேன். தப்பான பார்வையில் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் கண்ணு போனது வேற இடம் அப்படின்னு முதல் தடவை என்னோட இடுப்பை பார்த்துருப்பான்ல, அதை சொல்கிறான். மச்சான் எதை பார்த்த? ஏய், இதுக்கு மேலே அவன் என் பொண்டாட்டி, அவனாச்சும் ஒரு தப்பாக பார்த்தீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவனும் அப்படியே ஒயினை தூக்குறான் லைக் பிரைடல் ஸ்டைலில். அப்போ ஒயினும், என்ன எல்லாரும் முன்னாடி தூக்குறீங்க? என்ன இப்போ நான் உனக்கு யார் சொல்ல பார்க்கலாம்? அது உங்கள் ஃபுல் நேம் கூட தெரியாது. என் நேம் ஜான் ஜங்குக். நான் வயன். தெரியுமே. இப்போ எதுக்கு தூக்குறீங்க? ஃபோட்டோகிராஃபர்ஸ் தூக்கவே சொல்லலையே. தூக்கி பார்த்தேன், வெயிட் எவ்வளோ இருக்க, தூக்க முடியுமா, லைஃப் ஃபுல்லாக உன்னை சமைக்க முடியுமான்னு. ஐயோடா, இது என்ன புதுக்கதையாக இருக்குது. இறக்க விடுங்க, எல்லாரும் பார்க்குறாங்கல்ல, இறக்க விடுங்க. இறக்க வேணுமா? நல்லா சவப்பு கலரில் சாரியை கட்டிட்டு இடுப்பு காட்டிட்டு வரியா? இடுப்பில் அவ்வளோ பெரிய மொத்தம் வேற. யாராச்சும் பார்த்துட்டா என்ன வருது? யாரு பாப்பா? என்ன மாதிரி யாராச்சும் ஒரு சைக்கோ பார்த்துட்டா? அப்போ நீங்கள் சைக்கோவா இருக்கலாம், உன் இடுப்பு மேலே சைக்கோவாக இருக்கலாம். என்னது இது? ஸ்டெல்லா இல்லைங்கிறப்போ இப்போ என் மேலே இப்படி பண்ணுறாரா? இது எப்படி ஒரு மாதிரி பியார் லவான்னு அக்செப்ட் பண்ணிக்குவேன்? ஒய், எதையோ மண்டையில் போட்டு யோசிச்சுட்ருக்க, அது உன் கண்ணு வழியாக அப்படியே தெரியுது. சொல்லு, என்ன யோசிச்சா? நான் எதுவுமே யோசிக்கலையே. இவர் அப்படியே மைண்ட் ரீடராக இருக்கார்.
என்ன யோசிக்கிறனோ அது அப்படியே எப்படி அவருடைய கண்ணுக்கு எப்படி இது தெரியுது அப்படின்னு அவளும் பார்க்குறா. போய் உனதான் கேட்குற சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அவளை தூக்கி வச்சுட்டு இப்படி பேசிகிட்டே இருக்கான். நான் டைரெக்டாகவே கேட்டுருவேன், ஸ்டெல்லாக்கும் உங்களுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஐ நோ ஸ்டெல்லா உங்ககிட்ட பேசினது கிடையாது தான். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, இந்தமாரி லைஃப் ஃபுல்லாக ஸ்டெல்லான்னு தானே நினச்சிருப்பீங்க. ஆனால் ஸ்டெல்லா போனதும் எப்படி என்ன உடனே எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவீங்க? அதில் ப்ராமிஸ் வேறு. என்னால் இதை டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஐ நீட் சம் டைம். அவளுக்கு ரீப்ளேஸாக நான் இருக்க மாதிரி இருக்குது. ஐ நோ ஸ்டெல்லா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனக்கு அது நல்லா தெரியும். அப்போனா அவளை அனுப்பி வச்சதே நான் தான். இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எவ்வளோ டைம் வேணும்? 1 மாதம், 2 மாதம், 1 வருஷம்? அது எனக்கு தெரியல. எப்போ எனக்குன்னு கரெக்டாக தோணுதோ அப்போது. இப்போ நான் என் லைஃப் இது தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட தாலி கட்ட சொன்னேன். ஆனால் என்னோடய ஃபீலிங்ஸ் என் ஹார்ட் கூட ஒத்து போகணும்ல, அதை அக்செப்ட் பண்ணணும்ல. நான் ஃபேட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஆனால் ஃபீலிங்ஸ் அது அக்செப்ட் ஆகணும்ல. அது வேறு. ஓ அப்போ அது வரை இருப்பு காட்டிட்டு தெரியாது என்ன? அதை நீங்கள் பார்க்காதீங்க, நான் காட்டினாலும் நீங்கள் பார்க்காதீங்க. நீ ஏன் காட்டுற? நான் காட்ட மாட்டேன். நான் இருக்கும் போது மட்டும் காட்டிக்கோ, அதை யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது, புரியுதா? காட்டலை. இப்போவாச்சும் இறக்கி விடுறீங்களா? அவங்க வீட்டுக்கு போகலாமா எங்கள் வீட்டுக்கு போகலாமா? ஃபஸ்ட்டு இறக்க விடுங்க, நான் நடந்து போவேன். கேட்டதுக்கு பதில். நான் அப்போவே சொன்னேன், நான் கொஞ்சம்லாம் ரொம்பவே முன்கோவக்காரன். சொல்லுப்பாங்களா? அவங்க வீட்டுக்கா இல்லை எங்கள் வீட்டுக்கா? அது அது உங்கள் வீட்டுக்கே போயிடலாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையுமே எனக்கு மேரேஜ் ஆனதை சொல்லலை. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியப்படுத்திக்கலாம். இப்போ உங்களோட வீட்டுக்கே போகலாம், ஓகே தான், உங்கள் வீட்டுக்கே போய்க்கலாம் அப்படின்னு அவளும் சொல்கிறா. அப்போ ஜேகேவும் ட்ராகனா டி ட்ராகனா வந்துட்ட மச்சான் டே, நம்ம வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணி வை, இவளை கூப்பிட்டு வருவேன். அவனாச்சும் இவளை ஏதாச்சும் சொல்லக்கூடாது. ஐயோ மச்சான், நீ ஸ்டெல்லாவை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் போலையே. எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. இவ ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஏதோ அடி நெஞ்சுக்குள்ள எதையோ பிச்சு போடுறா. உள்ள இறங்கி மச்சான் சிறப்பு போடுறதாலாம் முள்ளு குத்த போகுது. வயிறு குத்தும். நல்லா ஏதாச்சும் சொல்லிடுவேண்டா. போ மச்சான் சரக்கு. டீ சரகு வேணும்னா என் கார்டு எடுத்துகிட்டு போய் வாங்கி தொலைங்க, ஆனால் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, அதை விட்டுறலான் இருக்கேன். அப்போ டிராகனும் அவனோட மைண்டில் ஒரு திருட்டு பிளானை யோசிச்சுட்டு, ஓ பொண்டாட்டி வந்ததும் சரகு விட போகிறானா? என்னோட தானியாவும் தான் சொன்னான் சரகு விட்டுருன்னு. நான் என்ன விடவா செஞ்சேன்? ஜெயே ஒன்று நைட்டு பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவனும் போயிடுறான். அப்போ ஜேகேவும் அவளை இறக்கே விட மாட்டான். ஸோ அவள் சொன்னும் போது மட்டும் இறக்கி விட்டுட்டு வீட்டில் காரில் கூட்டிகிட்டு போயிட்டு கார்லேருந்து அவளை அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறான். லைக் அவன் நார்மலாக தான் தூக்கியிருப்பான். இப்போ அவனோட கை டைரெக்டாக அவளோட இடுப்பு மேலே படுது. ஜேகே அவனை மாதிரி கூசுது. ஓ டைரெக்டாக பட்டுருச்சா? ஆமாம் ஜேகே. ஏங்க சாரி, ஏங்கன்னு தானே கூப்பிடணும். நான் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன். வாடா போடா டேய் புருஷா, எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம், உனக்கு எப்படி வசதியோ அப்படி கூப்பிட்டுக்கலாம். சரி, வலது கால் எடுத்து வச்சு தான் மருமக வரணுமாமே, இதோ அதுக்காக மட்டும் இறக்கி விடுறேன். ஆனால் இந்த கொஞ்ச நேரத்துல அப்படியே நான் உன் பக்கம் இழுத்துக்கிட்ட பற்றியா? நான் ஒன்றும் இழுக்கலை, நீங்கள் தான் சாஞ்சிட்டீங்க. ஓ நான் சாஞ்சிட்டேனா? எவ்வளோ சாஞ்சிட்டேன் அப்படின்னு வயனோட கண்ணத்தோட கண்ணமாக போய் உரசுறான். அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. இதெல்லாம் ரொம்ப புதுசா. ஜேகே என்ன ஜேகே அப்படின்னு அப்படியே போயிடுறாங்க. வயன் பக்கத்துல உட்காந்துருக்கான். அவளை பார்த்துட்டே வயனுக்கும் என்ன பேசுறதுன்னு எதுவுமே புரியல. இப்படியே என்னை பார்த்துட்டே இருக்காதீங்க, இருந்தா என்ன பண்ணுவ? ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி ஏதாச்சும் கேட்டா இப்படியே சொல்றீங்க? அப்போ எப்படி சொல்ல? இப்படிலாம்
டப்பு டப்புன்னு ஆன்சர் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. பரவாயில்ல, சைலண்டாக இருக்கும் போது இன்னும் அழகாக இருக்கு. ஐயோ ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்கும்போது அவள் கையை பிடிச்சி அவன் மேலே அப்படியே எடுத்து போட்டுக்கிறான். லைக் இப்போ ஜேகே நெஞ்சு மேலே வயன் இருக்கா, 2 பேத்துக்கும் அப்படியே ஒரு மாதிரி படப்படன்னு ஆகுது. வயனுக்குலாம் ரொம்ப என்ன என்னது என்னது உனக்கு தெரியலையா அண்ணா? இல்லை தெரியல. அப்போ கரெக்டாக வயனோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. யாருன்னு பார்த்தா ஸ்டெல்லா தான். இவ்வளோ நேரம் எடுத்தாங்கல்ல பிக் 2 பேரும், அது எல்லாத்தையும் அப்படியே வயனோட மொபைலுக்கு அனுப்பியிருக்கா. ஸ்டெல்லாக்கு தெரியல இவ்வளோ நேரம் நடந்த ரணகலம். அவளோட ஃபோனை ஸ்விட்ச் ஆஃபில் போட்டுட்டு செம்மையை தூக்கி போட்டுட்டு லைக் அவளோட ஹஸ்பண்டோட ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் அனுப்பியிருக்கா. அப்போ ஜேகே கரெக்டாக பண்ணலான்னு வரும்போது கரெக்டாக ட்ராகனும் அப்படியே டோர் நாக் பண்ணுறான். டே நீ நல்லவனே, டி ஜேகே. ஓ கண்ட நேரத்தில் தான் வரும், சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி. என்னடா? ஒரே நிமிஷம் வெளியே வாடா. என்னன்னு கேட்குறேன். டேய் 1 நிமிஷம் வா, உன் அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு போய் சொல்கிறான். இப்போ ஜேகே வெளியே போகும்போது ஃபோனை எடுத்துகிட்டு போகிறான் அவனோடத. டேய் என்ன? டேய் கதவை திறந்துட்டு ஏதோ குடிக்கிறவங்க எட்டி பார்க்குற மாதிரி பார்க்காத, உள்ள வாடா, உள்ளவா உள்ளவா ஹால்குள்ளவா அப்படின்னு ஜேகேவை பிடிச்சி ட்ராகனை இழுத்துட்டு போயிடுறான். அப்போ வயன் அப்பா இவர்கிட்ட இருந்து தப்பிச்சோம் அப்படின்னு இருக்கா. அப்போது கரெக்டாக அவளோட ஃபோனை பார்க்குறா. அப்போ இந்த சைட் ஜேகே, டேய் எதோட கூப்பிட்ட? எங்கள் அம்மா கூப்பிடவே இல்லையா? மச்சான் உனக்கு ஒரு ஜூஸ் ரெடி பண்ணிடுறியா, அதை மட்டும் குடிச்சிட்டு பார்க்கலாம். ட்ராகனா கொண்டு போய்த்தாத. நீ மச்சான் குடிடா அப்படின்னு கொடுக்குறான். அப்போ அவனும் குடிக்கிறான். லைக் அதில் கொஞ்சம் சரக்கும் கலந்துருக்கு. ஸோ தெரியாமல் ஜேகே குடிக்கிறான். லைக் அதில் ரொம்ப மைல்டாக தான் கலந்துருக்கான். இப்போ ஜேகேக்கு லாஸ்ட்டாக தான் லைட்டாக அந்த டேஸ்ட்டை தட்டுது. டேய் ட்ராகனா, ரேஷம் மவனே, என்ன வேலையோட பார்த்து வச்சிருக்கா மச்சான், நீ வீரியமாக இருக்கு மச்சான், போய் பண்ணுப்பாங்களா அப்படின்னு தள்ளி விட்டுடுறான் பிடிச்சி ரூமுக்குள்ளே. அப்போது ஜேகே அகைன் வெளியே போகிறான். ஒயின்னு ஒரு மாதிரி பதட்டமாக பார்த்துட்டு இருக்கா. அகைன் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கு. ஆனால் ஜேகே அவனோட ஃபோனுன்னு நினச்சி ஒயனோட ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டான். ஒயனுக்கு அதனால தான் இந்த பதட்டமே. ஐயோ என்னோட ஃபோனை அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரா? அப்போது ஓ இது வேற கண்டினியூஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறான். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் லாக் ஸ்க்ரீன்லேயே தெரியும்ல வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் பண்ணாலும். ஸோ அந்த மாதிரி செட்டிங்ஸ் தான் வச்சுருக்கா. ஸோ அதுலேயே பெருசாக ஃபோட்டோவும் காட்டுது. அதை பார்த்துட்டு ஜேகே செம்ம டென்ஷன் ஆகிறான். ட்ராகனும் அப்படியே இந்த ஃபோனை பார்க்குறான். அப்போ திரும்பி ஹொயனை பார்க்குறான். அவெல்லாம் செம்ம பிஸியில் உட்காந்துட்டு இருக்கா. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுவே எவ்வளோ போச்சுன்னு தெரியல. ஸோ இவ்வளோ தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண டைம் இருந்தது. ஸோ இனி மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியான ஒன் ஷார்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எஸ் சீக்கிரமாகவே இன்னொரு வீடியோ இதனோட கண்டினியூஷனாக நான் போட பார்க்குறேன். இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கடா. அண்ட் அங்கங்கே ஏதாச்சும் கொடுக்கிட்டியா மிஸ்டேக் பண்ணியிருக்கேனான்னு தெரியல. பண்ணியிருந்தேன்னா அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ வில் பி சேஞ்ச் இட் அவுட். ஓகே பாஸ்டோஸ், stay safe and stay healthy. Love you all. Sarangi.